புடி 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 தூக்கம்ல தூக்க. டேய் யாரா நீங்களா? என்ன விடுடா. விடுங்க. விடுங்க. ஐயோ காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. விடுங்கடா. என்னையா இது? பழைய கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஓம்னி கார் நிக்குது. ஆமா சார். காரை தரவா செக் பண்ணு, நான் அந்த பக்கம் போய் பாக்குறேன். சரிங்க சார். யாரோட கார் இது? ஹலோ சார், இங்க பாலோட கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு ஓம்னி கார் நின்னுட்டு இருந்தது. என்னன்னு உள்ள வந்து பார்த்தா 3 டெட் பாடி இருக்கு சார். இவங்கள பார்க்கிறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்காங்க சார். ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்கு. ஏதோ கால் சென்டர் பொண்ணு. சார் சார், இங்க ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருக்கு சார். யாரோடதுயா? ஏதோ கால் சென்டர் பொண்ணு சார். ஆமாயா, இது ஏதோ கால் சென்டர் பொண்ணோட ஐடி கார்டு மாதிரி இருக்கு. இது எப்படி இங்க? ஒருவேளை அந்த பொண்ணை கடத்தி ரேப் பண்ணிருப்பாங்களோ? ஹலோ சார். சார், இது கொலைன்னு தோணுது. நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு சார் கிட்ட டீடைலா சொல்லுமா? சரிங்க சார். நோட் பண்ணியா? ஓகே சார். நேத்து ராத்திரி 4 ரவுடிங்க ஆம்னி கார்ல வந்து கேஸை டிசிபிக்கு எஸ்கலேட் பண்ணுங்க. ஓகே சார். மும்பையில இருந்து ஒரு புது ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனாரு. கொஞ்ச நாள்லயே சென்னையோட வெஸ்ட் டிவிஷனுக்கு டிசிபியா நியமிக்கப்பட்டாரு. Explain to me what happened. Every single minute detail. ஏய், எங்க மான்குட்டி வாடி செல்லம். என்ஜாய் பண்ண வேண்டியதான். நீங்களா எங்கடா வரீங்க? இது கியூ சிஸ்டம்டா. அண்ணன் உள்ள வேலையை முடிக்கிற வரைக்கும் நீங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பீங்களா? அண்ணன் சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துருவானா? அண்ணா சரியா? சரி சரி. பசிய தீக்க வந்த தேவதையே நீதான். என் மச்சான் வேட்டையாட போறான். நம்ம அடுத்தான் போ. அப்பா யாரடி நீ மோகினி, குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி. அப்பப்பா, பொண்ணை தொட்டு எவ்வளவு நாளாச்சு. இன்னைக்கு ஃபுல் மஜா தான். ஏய், யார் அது? யாருன்னு கேக்குறல? ஏய், ச்சே, பேய் படம் பாக்குற பரதேசிங்க கூட எல்லாம் சாவகாசம் வச்சீங்கன்னா எப்படிதான்?
பாக்குறதெல்லாம் பேயா தெரியும். பியூட்டி ஆரம்பிக்கலாமா? டியூட்டி பயப்படாத, ஒன்னும் ஆகாத. வலியே இல்லாம மேட்டர் முடிச்சிடறேன். யாரா நீ? உனக்கு யமன்டா. யார் அது? ஆண்டனி அடிச்சுக்கிட்டு இருக்கான். வாங்கடா, அருளரா. ஏய் ஏய் வேண்டாம், எங்களை விட்டுரு. You said there were 4 kidnappers. Yes, sir. But we found only 3 bodies. Where is the 4th one? ஹலோ இந்தியா. திடீர்னு உங்க டிவி சிக்னல்லாம் இன்டரப்ட் ஆயிருக்கிறதுனால நீங்கெல்லாம் ஷாக் ஆயிருப்பீங்க. இப்போ பெங்கால்ல இருந்து குஜராத் வரைக்கும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம பார்க்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க எல்லாரும் லைவ் மியூசிக் கான்சர்ட், லைவ் ரியாலிட்டி ஷோஸ், லைவ் கிரிக்கெட் மேட்ச் கூட பார்த்திருப்பீங்க. ஆனா தடவையா இந்த ஹிஸ்டரி ஆஃப் டெலிவிஷன் பிராட்காஸ்டிங் இப்ப நீங்க ஒரு லைவ் மர்டரை பார்க்க போறீங்க. ஸ்டே டியூன், ஸ்டே டியூன், ஸ்டே டியூன். டேய், எதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்க? சைக்கோடா நீ? சொல்ற யாரா நீ? டேய் 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 டேய், என்னடா பண்ற? டேய், கை தவுத்து விடுறா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன், அவுத்து விடுறா. இப்படி கொடூரமா இருக்க வரியாடா மனுஷனாடா நீ? டேய் விட்டுறா. டேய், இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறா. யாரா நீ? சொல்லுடா. கால்களுக்கு நடுவுல இருந்து நீ யோசிச்சு பாரு. உன்ன மாதிரி காம கொடூரனுங்களா காலுக்கு நடுவுல நரகாசுரன் மாதிரி வெட்டி எரியிற நரகாசுரன்டா நானு. கெஞ்சி கத்து, கதறு. நீ ரேப் பண்ணும் போது அந்த பொண்ணு கதறனால அதே மாதிரி கதறு. பொண்ணு ரேப்பாடா பண்ற, சாவுடா.
சிறையிலிருந்து வெளியே வந்த ஆண்டனியை யாரோ ஒரு மர்ம நபர் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு ஆண்டனியின் 3 நண்பர்களுடைய சடலம் பாழடைந்த பங்களாவில் கிடைத்துள்ளது. நேற்று முகமுடி அணிந்திருந்த ஒரு மர்ம நபர் சேட்டிலைட்டை ஹேக் செய்து நேரடி ஒளிபரப்பிலேயே ஆண்டனியை கொலை செய்து மொத்த நாட்டு மக்களுக்குமே பீதியை ஏற்படுத்தியுள்ளார். யார் அந்த மர்ம நபர்? பாத்தியா, தர்மம் நல்லவங்களை காப்பாத்தும், அதே தர்மம் கெட்டவங்களை நிச்சயமா தண்டிக்கும். மேல ஒருத்தன் எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கிட்டு தான் இருக்கான். எல்லாருடைய பாவ புண்ணியத்துக்கும் கணக்கு வச்சிருப்பான். போலீஸ் விட்டா கூட வேற யார் கையாலேயோ இதை செய்ய வச்சிருக்கான். பாத்தியா, அந்த கடவுள் என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். இன்னைக்குதான் என் பொண்ணுக்கு